மக்களே நேற்று வெனிசுலால ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நார்த் சென்ட்ரல் வெனிசுலா, அதாவது வெனிசுலாவுடைய கேபிட்டலான கராகஸ் பகுதியில நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு அவங்களுடைய லோக்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா 7.2 மேக்னிட்யூடுக்கு ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து 39 செகண்ட்ல இன்னொரு ஒரு எர்த்குவேக் 7.5 மேக்னிட்யூடுக்கு வந்திருக்கு. இதுலயும் நிறைய பில்டிங் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 162 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 1500க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த நாட்டிலேயே லக்வேரா அப்படின்ற நகரம் தான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பில்டிங் அங்க இடிஞ்சு விழுந்திருக்காங்க. இதனால வெனிசுலாவுடைய இப்ப ஆக்டிங் பிரசிடென்ட்டே அந்த இடத்தை ஒரு டிசாஸ்டர் ஜோனாக அறிவிச்சிருக்காங்க. யுஎஸ் ஜியோலாஜிக்கல் சர்வேவை பொறுத்த வரைக்கும் 44% இந்த பூகம்பத்தால கண்டிப்பா 20,000 பேர் மேல இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றும் 30%க்கு 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அங்க நிறைய கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததுனால ரெஸ்கியூவர்ஸ் உள்ள யாராவது மாட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. 50,000க்கும் அதிகமான மக்கள் இதுவரை காணா போயிருக்காங்களாமா. வெனிசுலா பொறுத்த வரைக்கும் கடந்த 100 வருஷத்துக்கு இல்லாம இப்பதான் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் அங்க ஏற்பட்டிருக்கு. இதே நேரத்துல ஜப்பான்லயும் 6.9 மேக்னிட்யூடுக்கு ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெனிசுலா பக்கத்துல கரீபியன் மற்றும் சவுத் அமெரிக்காவுடைய டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. அது மூவ் ஆனதுனால தான் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் பகிரப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கடந்த ஜனவரி மாசம் நிக்கோலஸ் மதுரோ, அதாவது வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் தூக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க நாட்டுக்குள்ள போய் அவங்களுடைய ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கால இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸையும் அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. சோ இந்த நிலைமையில தான் நம்ம அந்த ஆயில எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆயில் நிலத்துக்கு கீழ நல்ல டெப்தா உள்ள இருக்கும். நிறைய கற்கள் இருக்கும். அதனால அதை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது ஷேல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆயில் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் ஃபிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங். ஹை பிரஷர்ல கெமிக்கல்ஸோ இல்ல சாண்டோ இல்ல வாட்டரையோ இந்த கற்கள்ல அனுப்புவாங்க. சோ இதன் மூலமாக இந்த கற்கள் உடையும். சோ இந்த மாதிரி உடையறதுனால அங்கங்க சில ஸ்மால் எர்த்குவேக்ஸ் ஏற்படுமா. சோ இப்போதைக்கு சில பேர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க இந்த ஆயில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ப்ராசஸ்ல தான் இந்த எர்த்குவேக்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்களே. வெனிசுலால ஏற்பட்ட இந்த எர்த்குவேக் பிரேசில் வரைக்கும் கூட மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க.